ராங் டர்ன் படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுல இந்த டிஃபார்ம் ஆன கேனிபல்ஸ் பூரா மனுஷங்களை புடிச்சு அடிச்சு அறுத்து தின்னுக்கு இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு கூட்டம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்திலையும் சுத்தி திறாங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப நீங்க பாக்குற இந்த 3 பேரும். இவங்க 3 பேரும் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பக்கத்துல பொன்னேரி அப்படின்ற ஏரியால தமிழழகன் அப்படின்ற ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காப்ல. இந்த ஹோட்டல்ல போய் இந்த திடீர் குப்பத்தை சேர்ந்த இந்த 3 பேரும், இவங்க பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த், கவியரசன், பிரசாந்த், இவங்க 3 பேரும் கறி கேட்டிருக்காங்க. அவங்க இல்ல அப்படின்னு சொன்னதும் அந்த ஹோட்டல்ல தகராறு பண்ணிருக்காங்க. தகராறு பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலோட உரிமையாளர் தமிழழகனை தாக்கியிருக்காங்க. இவங்க 3 பேரையும் இப்ப போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க தமிழழகனோட ஹோட்டலுக்கு போய் என்ன கறி கேட்டாங்க, அவங்க குடுக்கலைன்னு இப்படி தகராறு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மனுஷ கறி கேட்டிருக்காங்க அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட போய். ஏண்டா எங்களுக்குனே வருவியலாடா அப்படின்ற மாதிரி யாரா அவங்க போங்கடா அதெல்லாம் இங்க போடுறது இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு வாக்குவாதம் பண்ணி தமிழழகனை போட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சதுனால போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க. போலீஸ் இப்ப இவங்களை கைது பண்ணிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்ட உடனே எனக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன். அதாவது இவங்க 3 பேருக்கும் அந்த ஹோட்டல் வச்சிருக்க தமிழழகன்றவருக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கு. அவரோட பிசினஸ் கெடுக்கணும், அவரை அடிக்கணும்னு நினைச்சவங்க உரண்டை இழுக்கிறதுக்காண்டி ஒரு வாய்ப்பா இந்த மாதிரி மனுஷக்கரியை கேட்டு அவரை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.